சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் மூத்த அமைச்சர்கள் வருகிற 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிட தடையா? இதை பற்றின தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்காரு. மேலும் எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த நிர்வாகிகள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கின்ற முக்கிய பொறுப்பையும் அதை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பையும் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியிடம் தான் ஒப்படைத்திருக்கிறாராம். அதனால் அமலாக்கத்துறையால் எந்தெந்த அதிகாரிகள் வீட்டில் ரைட் நடக்கப்பட்டது, எந்தெந்த அதிகாரிகள் அவர்கள் மீது சந்தேகத்தின் பேரில் அவர்கள் பெயர் இடம்பெற்றிருக்கிறதோ அந்த மூத்த அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகள் அமைச்சர்களை இந்த முறை 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிட வைக்க வேண்டாம் என்கின்ற முக்கியமான முடிவை ஸ்டாலினிடம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இதனால் இளைஞர்களை இந்த 2026 சட்டசபை தேர்தலில் நிற்க வைக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புதிய முடிவை எடுத்திருக்கிறாராம். அதாவது இந்த 2026 சட்டசபை தேர்தல் என்பது 4 முனை போட்டியாக இருக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் அனைவரும் விஜய் மற்றும் சீமான் இவர்கள் பக்கம்தான் நிற்கின்றனர். இதனால் திமுகவுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம். அதிமுகவுடன் தாவேகா மற்றும் மற்ற பிற கட்சிகள் எப்போது வேணாலும் கூட்டணியில் ஈடுபடலாம். அப்படி ஈடுபட்டால் கண்டிப்பாக திமுகவின் ஆட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். இந்த 2026இல் 250 தொகுதிகளுக்கு மேலே வெல்ல வேண்டும் என்ற இலக்கோடு தான் ஸ்டாலின் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இப்படி தொடர்ந்து அமலாக்கத்துறை ரெய்ட் நடப்பது, மேலும் முக்கிய அமைச்சர்கள் மாட்டிக்கொள்வது என்பது பெரும் பிரச்சனையாக இருப்பதால் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு புது முடிவை எடுத்திருக்கிறாராம். இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பளித்தால் இந்த முறை இளைஞர்களுடைய ஓட்டும் திமுகவுக்கு கிடைக்கும் என்றும், மேலும் ஐடி ரெய்டால் ஒன்றும் பண்ண முடியாது, இளைஞர்கள் புது சாதனைகள் படைப்பார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார். மேலும் இந்த 4 முனை போட்டியால் கண்டிப்பாக திமுகவை எதுவும் செய்ய முடியாது. இந்த முறை 200 தொகுதி என்பது வென்றே தீர்வோம், மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் ஏறுவார் என்று உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கொண்டிருக்கிறார். அதனால் பல அரசியல் வியூகங்களை அவர் வகுத்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த முறை 4 முனை போட்டியில் எந்த கட்சி வெல்லும், எந்த கட்சி தோல்வியை தழுவும்? திமுக எதிர்க்கட்சி தலைவராக அந்த அந்தஸ்தாச்சும் அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அவங்க கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.